Hey guys, my name is Kaushik and welcome back to Kurimurai. ஸோ நம்ம வந்து புது சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கிலீஷ் சேனலில் வந்து ஆல்ரெடி செலினியம் ப்ளஸ் குக்கும்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் சேனல்லையும் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் குக்கும்பர் இனிமேல் நம்ம வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், குக்கும்பர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு BDD டூல் அப்படின்னு சொல்லுவோம். BDD அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெவ் வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மகிட்ட கன்வே பண்ணுவாங்க. அதை வந்து டெவ் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக அதையும் நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுப்போம். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங்கில் எப்போவுமே மோஸ்ட்டாக இருக்கிறது தான். ஸோ அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து BDD அப்ரோச் யூஸ் பண்ணி அவாய்ட் பண்ணலாம். ஸோ BDD என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆக்ஷன், ஒரு பிஹேவியர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சிம்பிள் பிளெயின் இங்கிலீஷில் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பேஜ் ஆப்ஜெக்ட் மாடலில் கோட்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸு டேட்டாஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ டெக்னிக்கல் பர்சனுக்கு மெத்தட்னா என்ன, ஜாவானா என்ன, ஒரு பேஜ் ஆப்ஜெக்ட் எழுதுகிறோன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியும். பட் அதே வந்து நான் டெக்னிக்கல் பர்சன், அதாவது ஒரு ஸ்டேக் ஹோல்டர்னால் வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் விஷயம் அவ்வளோவா தெரியாது. பட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டெமோ காட்டும் போதோ இல்லை நம்ம என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அது எல்லாமே வந்து BDD அப்ரோச் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கான்ஃப்ளிக்ட் வராமல் தடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து BDD. ஸோ BDDயில் குக்கும்பர் வந்து ஒன் ஆஃப் தி டூல். குக்கும்பர் தவிர நிறைய இருக்குது. லைக் பிஹேவ்னு இருக்குது. C# லாங்குவேஜில் வந்து ஸ்பெக் ஃப்ளோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஓகே. ஸோ குக்கும்பர் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் செலினியம் நம்ம லேர்ன் பண்ணுறதுனால குக்கும்பர் வந்து நம்மளுக்கு ஏற்றமான ஒரு டூல். அது ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு நம்ம போக போக வீடியோஸில் கோடிங் லேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு புரியும். ஓகே. ஸோ குக்கும்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சரை வந்து யூஸ் பண்ணோம். அது வந்து ஜெர்கின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பார்சர் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஜாவாவில் கோட் எழுதுறோம்ல. ஸோ ஜாவா சின்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி குக்கும்பருக்கும் சில சின்டாக்ஸ்லாம் இருக்குது. அந்த சின்டாக்ஸ்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்கினில் கர்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ப்ரொனன்சியேஷன் வந்து கர்கின் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஜெர்கின் சொல்லி பழக்கமாயிடுச்சு. ஸோ அப்படியே நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் குக்கும்பர் வந்து ஃபஸ்ட்டு எதில் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபியில் வந்து பண்ணாங்க. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து நிறைய பைண்டிங்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ JavaScript, ரூபி அண்ட் பைத்தான் எல்லா பைண்டிங்ஸையும் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் குக்கும்பர் வந்து அஃப்கோர்ஸ் ஃப்ரீ தான். பட் பேட் டூலும் இருக்கும். அது வந்து குக்கும்பர் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம லேர்ன் பண்ணும்போது குக்கும்பர் ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான். சரி, கர்கின் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்கின் வந்து ஒரு சிம்பிளான லாங்குவேஜ். அது வந்து ஒரு சிம்பிள் பிளெயின் இங்கிலீஷில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து சில கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. ஓகே. அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூஸ் கேஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். அதை ரீட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து புரியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்னாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா, ஈட்டிங் டூ மெனி குக்கும்பர்ஸ் மே நாட் குட் ஃபார் யூ. நிறைய வெள்ளரிக்காய் சாப்பிட்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு புரியுது இல்லை, உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் என்ன வேணால் பண்ணியிருப்பாங்க. பட் ஓவராலாக ஒன்று ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு புரியுது இல்லை. ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ கர்கினில் சின்டாக்ஸ்லாம் இருக்குது. என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீச்சர், பேக்ரவுண்ட், சினாரியோ அவுட்லைன்ஸ் வித் எக்ஸாம்பிள். அப்புறம் நிறைய டைம், மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நம்ம கிவன், வென், தென், ஹேண்ட், பட், அந்த 5 கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணோம். அது எல்லாமே இனிமேல் போக போக வீடியோஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டலேஷன் பார்ட் வந்து ரொம்பவே சிம்பிள். ஸோ நம்மளோட சேனலில் போனீங்க அப்படின்னா செலினியம் ப்ளஸ் ஜாவா தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். இந்த குறிமுறை சேனல்லே அதிலே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே letcode சேனல், அந்த இங்கிலீஷ் சேனலில் போட்டது. பட் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து இங்கேயும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ, இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேவன் என்ன, எக்லிப்ஸ் என்ன, JDK இன்ஸ்டாலேஷன் எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த கோர்ஸில் ஒரு 75 வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மட்டும் குக்கும்பரில் வாங்க. எனக்கா குக்கும்பரோட சின்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். கோடு எழுதுகிற மாதிரி ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இன்டர்னலாக ஜாவா அண்ட் செலினியம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு லேயர் மாதிரி தான். ஓகேவா? ஸோ குக்கும்பரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாவா சின்டாக்ஸையும் நம்மளோட ஜாவா கோடையும் செலினியம் கோடையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து எப்படி குக்கும்பர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு எக்லிப்ஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், அண்ட் நீங்கள் வந்து ஆப்வியஸாக மேவன் செலக்ட் பண்ணிட்டு மேவன் ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட்
அண்ட் சிம்பிள் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு குரூப் ஐடி. ஸோ நான் வந்து letcode, இங்கே வந்து letcode cucumber, ஓகே, அண்ட் ஃபினிஷ்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஒரு மேவன் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண அப்புறம் pom.xmlன்ற ஒரு ஃபைல் வரும். அதில் வந்து நம்ம இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதில் pom.xml அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிபெண்டன்சிஸ் அப்படின்ற ஒரு டேகை வந்து யூஸ் பண்ணோம். அதுக்குள்ளே இந்த இது. ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக Selenium யூஸ் பண்ணுறதுனால Selenium 3.141.5 Selenium 3rd வெர்ஷன் இருக்குது. அப்புறம் Cucumber 4.2.2 4th வெர்ஷன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ லேட்டஸ்ட் Selenium வந்து அஃப்கோர்ஸ் 4 வெர்ஷன், பட் மோஸ்ட்டாக அது தேவையில்லை இப்போத்துக்கு. நம்ம Selenium 3 ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கலாம், அப்புறம் 4க்கு போகலாம். அண்ட் குக்கும்பரோட லேட்டஸ்ட் வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா 7, பட் நம்ம வந்து 4 யூஸ் பண்ணுறோம். எனக்கா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் அப்படியே அதுலேயும் இருக்கும். சில ஃபீச்சர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம ஃபுல்லாக இதை ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டா அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் 4 வெர்ஷனே போதும். லைக் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ரியல் டைம் ப்ராஜெக்ட்லேயும் 4 வெர்ஷன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஓகே. ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டலேஷன்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து குக்கும்பர் என்னன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணலாம். டடா பாய், டேக் கேர். கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.